வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்மிடையே விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டிருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய கமாடிட்டி சந்தை எப்படி இருந்தது சார்? நேற்று முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் தங்கத்தை பொறுத்தவரையில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் $1280 மேல இன்னைக்கு மார்னிங் முடிஞ்சிருக்கு. நேற்று 1278-79 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு சிங்கப்பூர் மார்க்கெட் ஓபன் ஆகி மார்க்கெட் இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் 1280 மேல ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு மார்க்கெட் அந்த 1280க்கு மேலே முடிவடைந்தால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கமும் வெள்ளியும் அகைன் ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னொரு $15-20 ஏற்றத்தை தாராளமா எதிர்பார்க்கலாம். இது டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஃபண்டமெண்டலா எடுத்து பார்த்தோம்னா சைனாவில் நிலவி வரும் அந்த தங்கத்தை சைனீஸ் மார்க்கெட் ஓபன் ஆனதுனால கோல்டுக்கு டிமாண்ட் லைட்டா ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நேற்று யூஎஸ் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் டே டைம்ல கொஞ்சம் வீக் ஆச்சு. அதனால கோல்டு அகைன் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அகைன் ஈவினிங் ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவர் ஆனப்ப இங்க பெரிய பாதிப்பு இல்லை கோல்டை பொறுத்தவரையில. அகைன் கச்சா எண்ணெய் பொறுத்தவரையில நேற்று நிகழ்ச்சியிலே கொடுத்த டார்கெட் அப் ஆயிடுச்சு. அண்ட் தென் இயற்கை எரிவாயுவை பொறுத்தவரையில முக்கியமாக இந்த குளிர்காலம் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கு. குளிர் பிரதேசத்துல குளிர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னால இயற்கை எரிவாயுக்கான தேவைப்பாடுகள் குறையும் எண்ணிக்கை கேஸ்ல நேச்சுரல் கேஸ் இறங்கிட்டு இருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் அகைன் சைனீஸ் மார்க்கெட் ஓபன் ஆனதுனால கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல தான் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னும் சைனால இருந்து முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் வெளியாச்சு அப்படின்னா அது தகுந்த மாதிரி பேஸ் மெட்டல்ஸோட பிஹேவியர் இருக்கும். நன்றி சார். லாஸ்ட் வீக் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக செமினார் நடந்தது. மக்களுடைய பங்கேற்பு எப்படி இருந்தது? நேற்று லைவ் செஷன் நடந்தது சார், அதை பத்தி சொல்லுங்க. திருப்பூர்ல செமினார் ஓரளவுக்கு நல்லாவே நடந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்று. அதுவும் இல்லாமல் திரு எம்சிஎக்ஸோட வைஸ் சேர்மன் சவுத் ரீஜன் வைஸ் சேர்மன் திரு டிஜி செந்தில்வேல் அவர்கள் கலந்துட்டாங்க. ப்ரோக்ராம் நல்லாவே போச்சு. அகைன் நேற்று முக்கியமாக இந்த ஆபீஸ் திருப்பூர் எங்களோட நேரடி கிளை டைரக்ட் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். டவுன் ஹால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா அகைன் லைவ் ட்ரேடிங் பிரான்ச் ஓபனிங் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணது. முதல் ஒரு மணி நேரத்திலேயே ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. அதாவது லைவ் ட்ரேடிங்னா நானா உட்காந்துட்டு பண்ணது கிடையாது. கிரேட் வெஞ்சர்ஸோட அளவுகளை எல்லாருக்கிட்டும் பிரிண்ட கையில கொடுத்துட்டு ஒரு 140 பேர் வந்திருந்தாங்க. பிரிண்ட் கையில கொடுத்துட்டு அந்த பிரிண்ட்டுக்கு அந்த லெவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரேட் பண்ண சொன்னேன். அவங்க ட்ரேட் பண்ணது என்னோட அக்கௌண்ட்ல பண்ணாங்க. சோ அப்படி எடுத்து பார்க்கும்போது அவங்க என்னோட அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணியே ஒரு மணி நேரத்துல $10,500 புரோக்கரேஜ் எல்லாம் போக சர்வீஸ் டாக்ஸ் எல்லாமே போக எடுத்தாங்க ஒரு 1 ஹவர்ல. சோ எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு டெக்னிக்கல் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் டெக்னிக்கலை பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு லாபம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ற ஸ்டோரி கிடையாது. பப்ளிக் கிட்ட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் கொடுத்துட்டு அந்த லெவல்ஸை பார்த்து அவங்க ட்ரேட் பண்ண 10:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 11-12 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க ட்ரேடிங். சோ இது எங்களோட சிறப்பு. இது மேலும் நல்லாவே போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வசந்த். வணக்கம் மேடம். சொல்லுங்க வசந்த், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. அலுமினியம் 105-40 பை பண்ணிருக்கேன். அது அப்படியே வச்சுக்கலாமா இல்ல ஹெட்ஜிங் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா மேல வர்றதுக்கு? பேஸ் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அதாவது சைனீஸ் மார்க்கெட் ஓபன் ஆனதால ஒரு சின்ன ஏற்றம் எதிர்பார்க்கறதுனால நீங்க அந்த ஒரு வாரம் தாராளமா எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அதுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 104.30 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா செல் போகனாலும் செல் போகலாம். முதல் டார்கெட் 103.80 காசு எதிர்பார்க்கலாம். இதே 105-15க்கு மேல ஏறிடுச்சுன்னா நீங்க அந்த பைய ஹோல்ட் பண்ணி உங்களோட ஆக்சுவல் டார்கெட் 105-40 பக்கத்திலும் வெளியாகலாம். புதுசா ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க 105-15 பை பண்ணி ஒரு 30 காசு லாபத்தை தாராளமா எடுக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். கோவிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜேம்ஸ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜேம்ஸ், உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம் சார் கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்க ஜேம்ஸ். சார் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். டோட்டலா பிசினஸ் இப்போ இல்லாதனால இப்போ எல்லாருமே இந்த ஷேருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஷேர்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அப்படி நான் உள்ள வரதா இருந்தா எதுல வரட்டும், யார கான்டாக்ட் ரைட் பர்சன் யார கான்டாக்ட் பண்ணா எனக்கு கைட் பண்ணுவாங்க சார்? அதாவது நீங்க ஷேர்ஸா இல்ல கமாடிட்டியான்ற அதுக்கு இருக்க வித்தியாசமே உங்களுக்கு இன்னும் தெரியல. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா பங்குச்சந்தையில முதலீடு பண்றது, கமாடிட்டி மார்க்கெட்னா பொருட்சந்தையில முதலீடு பண்றது. கிரேட் வெஞ்சர்ஸோட நேரடி அலுவலகம் கோயம்புத்தூர் RS புரத்துல ராஜஸ்தானி சங்கம் பக்கத்து ஆப்போசிட்லயே இருக்கு. நல்லா பெரிய ஆபீஸ் தான் அது.
அங்க நீங்க போனாலே உங்களுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுத்து ஒரு 3 நாள் அங்க உட்காரிச்சு உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க அங்கே அப்ளிகேஷன் ப்ராசஸிங் முடிச்சு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ ஈவன் நேற்று முன்தினம் தான் திருப்பூர்ல பெரிய செமினார் நடந்தது. ஈவன் நீங்க அதுலயே கலந்துட்டு இருந்ததுலாம் மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ அடுத்த ஓரிரு வாரங்களில் ஈரோடு நடக்க இருக்கு. வேணுமானாலும் ஈரோடுல வந்து நீங்க தாராளமா கலந்துக்கலாம். அது என்ன தேதி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நன்றி சார். நீங்க அந்த நேயர் வரணும்னு சொன்னீங்க, திருப்பூர்ல வந்து லைவ் செஷன் நடந்தது. மக்களுக்கு வந்து அது என்ன மாதிரியான பயன்பாடுகள் இருக்கு சார்? லைவ் வந்து நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன யூசஸ் இருக்கு? லைவ் செஷன்ல என்னன்னா கான்பிடன்ட் லெவல் பில்டப் ஆகுது. அதாவது கமாடிட்டிஸ்ல வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது வந்து லைவா காட்டுறது கிடையாது. அது லைவா காட்டினாலும் மறைமுகமா வியாபாரத்தை பண்ணி முடிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க கிட்டயே அளவுகளை கொடுத்து அவங்களே என்னோட அக்கௌண்ட் ட்ரேட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா அந்த அளவுகள் மேல எங்களுக்கு இருக்க நம்பிக்கை, அதை பேஸ் பண்ணி நல்லாவே போச்சு. இதுல என்னன்னா லாஸ் பண்ணாம பண்ணலாம் அப்படிங்கறது வந்து 140 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அண்ட் தென் இதுல இந்த புரோக்கரேஜ் எல்லாம் 19 rupees per buy 19 rupees per sell புரோக்கரேஜ் எல்லாம் குறைச்சதுனால இன்னும் பொதுமக்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைக் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ட்ரேட் பண்ணலாம். கச்சா எண்ணெய் எல்லாம் பார்த்தா வெறும் 2 ரூபாய் வந்தாலே லாபம். ஒரு காலத்துல 5 ரூபா 6 ரூபா வர வேண்டியது இருக்கும். இது காப்பர் எடுத்தோம்னா 15 காசு தானே லாபம். லெட் ஜிங்க் அலுமினியம் 5 காசு, அடுத்த ரேட்டுக்கே லாபம். அந்த அளவுக்கு எடுத்து வந்தாலும் இந்த அளவுகள்லாம் இன்னும் நல்லாவே வந்து யூஸ் ஆயிட்டு கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணலான்ற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. சார், இன்றைக்கு ஏதாவது டேட்டா ரிலீஸ் ஏதாவது வெளிவர வாய்ப்பு இருக்கா சார்? இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் எதுவும் இல்லை இன்னைக்கு வெளியாகிறதுக்கு. லைக் ஈவன் ஃபியூச்சர்ஸ் நார்மலா எதுவும் முக்கியமான தகவல்கள். சைனால ஒரு சில இண்டெக்ஸ் எல்லாம் வெளியாக இருக்கு. அதை பேஸ் பண்ணி மேஜர் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது மார்க்கெட்ல. திஸ் வீக் செமினார்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்றீங்களா சார்? இந்த வாரம் செமினார் இந்த வருடம் ஆரம்பித்து சென்னையில் முதல் முறையாக வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு இங்க டி நகர் சர் பி.டி. தியாகராய ஹால் ஜிஎன் செட்டி ரோடு நடக்க இருக்கு. இதற்கு முக்கியமான நிபுணர்கள் கலந்துக்கிறாங்க. அனுமதி இலவசம் தான், ஆனால் முன்பதிவு அவசியம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுப்பிரமணியம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நாங்க திருப்பூர்ல பேசுறோம் சார். நேற்று நீங்க அந்த லெவல் கொடுத்தது வந்து ஈவினிங் செல் இது வந்து லெட் ஜிங்க் காப்பர் எல்லாமே அச்சீவ் ஆச்சுங்க. நன்றி, ரொம்ப நன்றி சார். இன்னொரு டவுட் சார், நீங்க அந்த 19 ரூபா சொல்றீங்களா சார் ட்ரேடிங் பைக்கு செல்லுக்கு 19 சொன்னீங்களா சார்? ஹலோ சொல்லுங்க, கேக்குது. அதுல வந்துங்க கோல்டு மெகா குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் லெட் ஜிங்க் மெகா எல்லாத்துக்குமே மெகாக்கு ரேட்டுங்க சார். மினிக்கெல்லாம் எப்படிங்க சார்? லெட் ஜிங்க் அலுமினியம் மினிக்கெல்லாம் எப்படிங்க சார்? அதாவது 19 ரூபா இல்லைன்னா வந்து 1 பைசா கணக்கு. ஒரு கோடிக்கு வெறும் 1000 ரூபான்ற கணக்குல ஒன்னு 19 ரூபா அதிகமா கம்மியா இருந்தா 19 ரூபா எடுத்துப்போம். அதிகமா இருந்தா 19 ரூபா எடுத்துப்போம். இன்கேஸ் 19 ரூபாய் கம்மியா எது வந்தாலும் அந்த ரேட்டு தான் எடுத்துப்போம். 1 பைசா போட்டு உங்களுக்கு சில்வர் மினி எல்லாம் எடுத்தீங்கன்னா 7 ரூபா தான் வரும். அதுக்கு நாங்க 19 ரூபா வாங்க முடியாது இல்லையா? அதனால அந்த மினி கான்ட்ராக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து 1 பைசா கணக்குல வாங்குறோம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரியாஸ். ரியாஸ். சொல்லுங்க ரியாஸ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சைனா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 days இருந்துச்சு. சோ அது க்ளோஸ் ஆயிருந்ததுனால பேஸ் மெட்டல்ஸ் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அதனால பேஸ் மெட்டல்ஸ் இறங்கிச்சு. இப்ப நேத்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா போன ஃப்ரைடே மார்க்கெட்ல வந்து பேஸ் மெட்டல்ஸ் கொஞ்சம் தூக்கி கொடுத்துச்சு. ஆனா நேத்து மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் மேல ஏறினாலும் ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு ஒரு ஈவினிங் ஆஃப்டர் ஒரு 8 o'clock வந்து மார்க்கெட் பயங்கரமா கீழே தள்ளிருச்சு. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம்? அதாவது சைனீஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இருந்தால் கண்டிப்பா வந்து மார்க்கெட் இறங்குதோ இல்லை ஏறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த மாதிரிதான் மார்க்கெட் இருந்துச்சு. சைனீஸ் மார்க்கெட் ஓபன் ஆகியும் பெரிய அளவுல செய்தி இல்லாதால பெரிய அளவுல மாற்றமும் கிடையாது. நேற்று இன்ட்ராடேல யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இருந்த மூவ்மெண்ட்ஸும் பெரிய அளவு மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஈக்விட்டி மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் டே டைம்ல வீக் ஆகி அகைன் ஈவினிங் டைம்ல மேல போனது அதுக்கு ஒரே காரணம். ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் அடிப்படை உலகங்களுக்கான தேவைப்பாடுகள் அதிகரிக்கும்ன்றதான நிறுவனங்கள் எல்லாருமே வந்து காப்பர் ஜிங்க் லெட் எல்லாம் தேவைப்படும். அதுக்காக அதனை பேஸ் பண்ணி சிறிதளவு மூவ்மெண்ட் தான் கொடுத்தே தவிர பெரிய மாறுதல் கிடையாது. நன்றி. மேலும் பேசலாம் சார். நெல்லையில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அப்துல். வணக்கம் மேடம். சொல்லுங்க அப்துல், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க அப்துல். சார் இப்போ வேல் வெஞ்சர்ஸ்ல நீங்க 10:30 மணிக்கு ஒரு அளவுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 10:30 மணிக்கு கொடுக்குற அளவையும் வச்சு
சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணா நீங்களே சொல்லிருக்கீங்க, சார்ட்டையும் பார்த்து அளவையும் வச்சு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு வந்து சார்ட்டை பார்த்து அளவு எடுக்கிறது தெரியாது. இப்போ உங்க ஆபீஸ்ல வந்தா அந்த சார்ட்டை பார்த்து இது பண்ற டெக்னிக் சொல்லி தருவாங்களா என்னன்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன். நீங்க டிவில நான் பார்த்துட்டேன். அதாவது அப்துல், ஆல்ரெடி நான் தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன், நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுகள் லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணா லெவல்ஸை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணணும். சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணா சார்ட்டை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணணும். டிப்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணா டிப்ஸை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஒன்னத்தை பார்த்து பைட்டு லெவல்ஸை பார்த்து பை, டிப்ஸை பார்த்து செல் அப்படின்னு பண்ணா உங்களுக்கு குழப்பத்துல தான் முடியும். அதனால லெவல்ஸை பார்த்து நீங்க பை பண்ணி சார்ட்லயும் பை வந்தா வேணும்னா ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் வேணா எடுத்துக்கலாமே தவிர சார்ட்டை பார்த்தும் லெவல்ஸ் பார்த்தும் நீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவே கூடாது எப்பவுமே. இன்கேஸ் உங்களுக்கு லெவல்ஸ் பை கொடுத்து சார்ட் செல் கொடுத்துச்சு அப்படின்னா நிறைய நாள் லெவல்ஸ் கொடுத்த பையும் லாபத்துல கொடுக்குது, சார்ட் பார்த்து கொடுத்த செல்லும் லாபத்துல கொடுக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால நீங்க எதை பார்த்து என்ட்ரி கொடுக்கணும் அதை பார்த்தா எக்ஸிட்டும் கொடுக்கணுங்கிறது என்னோட தகவல். சார், இன்றைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் இன்ட்ராடே லெவல் சொல்லுங்க சார். தங்கத்தை பொறுத்தவரையில நேற்று 28,935 முடிவடைஞ்சிருக்கு ஏப்ரல் கான்ட்ராக்ட். இன்னைக்கு 28,972 மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 29,021, இரண்டாவது டார்கெட் 29,107. ஸோ இன்னைக்கு மோரலஸ் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு எதிர்பார்க்கறதுனால பை சைடே இருக்கலாம். இதே வந்து இறங்கும்னு எதிர்பார்த்தோம்னா 28,880 தான் ஷார்ட்டே போகணும். அப்படி போனா முதல் டார்கெட் 28,837, ரெண்டாவது டார்கெட் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு பை சைட்ல இருக்கிறது நல்லது. தொடர்ந்து லெவல்ஸ் பத்தி பேசலாம் சார். ஹைதராபாத்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜ். சார் வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜ், பேசுங்க. சார் நிக்கல் மினி எப்படி சார்? நான் வந்து 915 பை பண்ணி வச்சிருக்கேன். ஓ சரிங்க. அது எப்படி இந்த சிம்பிள் கான்ட்ராக்ட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எப்படி சார் ஐடியா? அதாவது சைனீஸ் மார்க்கெட் ஓப்பனா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். அன்னைக்கு வாங்க, அன்னைக்கு முடிச்சுட்டு போங்க, அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு போன இந்த மாதிரி அந்த ஒரு நிக்கல் மினிக்காக நீங்க இத்தனை நாள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வரும். இதே அன்னைக்கு முதல் நாள் வந்த நஷ்டத்துக்கு நீங்க கட் பண்ணிட்டு டெய்லி பேசிஸ்ல ட்ரேட் பண்ணியிருந்தாலும் லாபத்தை கொடுத்துருக்கோம் நேரத்துக்கு. சோ அந்த வகையில நிக்கலை பொறுத்த வரைக்கும் 915 வருதோ இல்லையோ, ஒரு 905, 908 பக்கம் வந்தாலே வெளியாகிறது நல்லது. ஆனால் பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரை பெரிய அளவுல இறங்குவதற்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். விருதுநகர் ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் செல்வராஜ். கையில ஹலோ சார். சொல்லுங்க செல்வராஜ், கேக்குது. பேசுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சில்வர் மைக் ஒரு 5 நாள் கையில இருக்கு சார். ஹலோ சொல்லுங்க, கேக்குது சார். இந்த சில்வர் மைக் 5 நாள் கையில வச்சிருக்கேன் நான். இப்ப ஆவரேஜ் வந்து 43,500 இருக்கு. என்ன பண்ணலாம்? ஹோல்ட் பண்ணலாமா இப்படி இருக்குங்களா? ரைட், பைல இருக்கீங்களே தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு இப்போ ஆல்ரெடி. கோல்டு $1,280 மேல இன்னைக்கு முடிவடைஞ்சா நீங்க பைய ஹோல்ட் பண்ணுங்க சில்வர்ல. அதே வந்து ஸ்டாப் லாஸ் $1,280 என்னைக்காவது இறங்கி முடிவடைந்தா அதை நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியாகிறது நல்லது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சிவராமன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவராமன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. கமாடிட்டி மார்க்கெட் நான் இப்பதான் புதுசா பண்றதா இருக்கேன். இதுல வந்து நான் பக்கத்துல ஒரு ப்ரௌசிங் சென்டர் மாதிரி வச்சு அந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மந்த்லி 50,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஒரு பிக்சட் அமௌண்ட் தரேங்கிறாங்க. அதுல அது மாதிரி பண்ணலாமா? அதாவது நேற்று கூட திருப்பூர்ல கேள்விப்பட்டேன். நேற்று முன்தினம் திருப்பூர்ல அப்ப கேள்விப்பட்டது என்னன்னா, 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுங்க, தினைக்கும் 300 ரூபாய் 350 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலி நிறுவனங்களும் வெளியாகுது. ஈவன் ஒரு சில நிறுவனங்கள் மெம்பராக இருக்கும் நிறுவனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். பப்ளிக் வாயிலாக கேள்விப்படுறதுதான். டெய்லி பேசிஸ்ல நீங்க பணம் போடுங்க, நாங்க டெய்லி ரிட்டர்ன் கொடுக்கறோம், இல்ல மாசத்துக்கு ஒரு முறை 10% ரிட்டர்ன் கொடுக்கறோம் கமாடிட்டி மார்க்கெட்ல யாருமே கேட்க கூடாது. அப்படி கேட்டா அது பியோர் இல்லீகல். அதுக்கு வந்து கடைசியில நீங்க நஷ்டம் உங்க பணம் காணாம போச்சுன்னா நீங்க போய் யார்ட்டையும் நிக்கவும் முடியாது. ஏன்னா மெம்பரே இல்லாதவங்க கிட்ட நீங்க பணத்தை விட்டா எம்சிஎக்ஸ் பொறுப்பாகாது. இல்ல மெம்பரா இருக்கவங்க கிட்ட பணத்தை விட்டா கூட போய் நிக்கலாம் அவங்க கிட்ட. சோ இதனால வந்து இந்த பணம் கொடுங்க, நாங்க ட்ரேட் பண்ணி தரோம் அப்படின்ட்டு யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வந்து போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு எம்சிஎக்ஸ்ல எடுத்துட்டு வரோம். அது இப்போதைக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அது இன்னும் ஒரு ஆண்டுகள் ஆகலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஆனதுக்கு அப்புறம் நிறுவனங்கள் கமாடிட்டில ட்ரேட் பண்ணி தரேன் பணம் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கலாமே தவிர
மற்றபடி வேற எங்க கொடுத்தாலும் உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க போய் எங்க நின்று பணம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால யார் நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம். இது வந்து கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இல்லீகலும் கூட. நீங்க பணம் கொடுத்தா அரசாங்கமே பொறுப்பெடுக்காது, நீங்க சொல்லிட்டு போயிடலாம். நன்றி. அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுல்தான். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சுல்தான், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. ஓகே மேடம். இந்த நேச்சுரல் கேஸ் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன் சார். நேற்று செல் பண்ணியிருந்தேன். மார்ச் மாதம் கான்ட்ராக்ட் செல் பண்ணியிருக்கேன் சார். 284க்கு வாங்கியிருக்கேன். இப்ப அதை வந்து பொசிஷன் வச்சுக்கலாமா இல்ல கொடுத்துக்கலாமா சார்? ரெண்டாவது கொஸ்டின் என்னக்கா, நேச்சுரல் கேஸ் வந்து டிப்ஸ் எது என்ன கொடுங்க சார்? நேச்சுரல் கேஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் கொடுங்க சார். முதல் கொஸ்டின் கேஸ் ஷார்ட் இருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து கேஸ் எப்படி ட்ரேட் பண்றது கேட்கிறாரா? சரி, அதாவது கேஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று 287 60 முடிவடைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம நீங்க செல் போயிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு செய்தியும் வெளியா இருக்கு. லைக் குளிர்காலம் அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கறதுனால கேஸ் இயற்கை எரிவாயு விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு அளவுகள் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க வேணும்னாலும். இதே 286 ரூபாய் 45 காசு கீழே இந்த கேஸ் இறங்கி இன்னைக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஷார்ட்டை ஹோல்ட் பண்ணி 282ல வெளியாகலாம். அதே வந்து 293.70க்கு மேல போச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வேணாலும் பை பண்ணி 296.50ல வெளியாகலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். கோவிலிருந்து அடுத்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசலாம் சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன். அதாவது +2 முடிச்சுட்டு பிஇ பிகாம் பிடெக்ல படிப்பாங்க. அந்த மாதிரி இந்த கமாடிட்டி ட்ரேடிங்க்கு ஏதாவது கோர்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அதாவது கமாடிட்டி ட்ரேடிங்க்கு நீங்க ஒரு என்ன கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை மொத்தத்தையும் நான் ஒரே நாள்ல ஒரு 3 மணி நேரத்துல பணம், அதாவது ஃபீஸ் எதுவும் வாங்காம கத்து கொடுக்கறேன். அதுக்கு மேல உங்களுக்கு எங்கேயாவது கத்து கொடுக்கறாங்க அப்படின்னா இல்ல அதுக்கு புக் இருக்கு. ஆனா புக்கு வந்து படிச்சா புக்கிஷா போறது பிராக்டிக்கலா காட்டுறதா ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல உங்களுக்கு யாராவது நடத்துறாங்க நல்லா இருக்கு அப்படின்னா பெட்டர். இல்லைன்னா நீங்க அந்த ஃபீஸ் என்ன கட்டிருங்க. ஃபீஸ் வாங்காம நான் சொல்லி கொடுக்கறது இதுவே போதுமானது. இதுக்கு மேல எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா அதுக்கு மேல வந்து எப்படி ட்ரேடிங் பண்ணணுங்கிறது டிசிப்ளினை சொல்லி கொடுத்துறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து எந்த அளவுகளை யூஸ் பண்ணணும், என்னென்ன செய்திகள் வெளியாகுதுன்ற தகவல் மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால இதற்கு மேல நீங்க பெருசா வந்து படிச்சுதான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க அனுபவத்துல வர்றதுதான். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். சார், நடப்பு நிதியாண்டில் முதல் 9 மாதங்களில் வந்து தங்கம் கடத்தல் வந்து பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? தகவல் வந்து வெளியா இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது அதாவது நம்ம நாட்டுல மட்டும்தான் தங்கம் கடத்தல் அதிகரிக்கும்னு முன்கூட்டியே சொல்றது. 9 மாதங்கள் பல மடங்கு ஏறும் அப்படின்னு சொல்றது. சரி, அந்த மாதிரி சான்சஸ் ஆர் தேர். இவங்க வந்து இம்போர்ட் டியூட்டியை குறைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஏற்கனவே ஆன கடத்தல் தான் ஆயிருக்கு. அதை பிடிக்கிறதுக்கோ இல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ இனி வரல முடியலன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் பெரிய அளவுல எதுவும் செய்தி வெளியாகல. சும்மா டெய்லி 1 கிலோ 2 கிலோ சும்மா ஐவாஷ் மாதிரி பிடிக்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர கடத்தல்கள் அதிகரிக்கதான் செய்யும். இம்போர்ட் டியூட்டியை 10%, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணம் வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா இவங்க மேற்கொண்டு வந்து கடத்தல் மூலியமாகவும் இந்தியாவில இருந்து வெளியாகக்கூடிய பணத்தை இவங்க பிளாக் பண்ணி தான் ஆகும். அது செய்யறது கிடையாது. ஸோ அப்படின்னும் போது 10% இம்போர்ட் குறைக்கலன்னா இது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்குங்கிற நான் எதிர்பார்ப்பேன். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் மகேஸ்வரன். சொல்லுங்க மகேஸ்வரன், கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க, சத்தமா கேளுங்க. மகேஸ்வரன், உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. தொடர்புல இல்ல சார். ஆர்பிஐ வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 2005க்கு முன்னாடி வந்து வெளிவந்த நோட்டுகள் வந்து செலவு பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட பணங்கள் வந்து கோல்ட் அண்ட் சில்வர்ல போகுமா இல்ல ரியல் எஸ்டேட்ல போகுமா? அதனுடைய எஃபெக்ட் வந்து எப்படி சார் இருக்கும்? அகைன் இது நீங்க முந்தின கேள்விக்கு சேர்ந்த மாதிரி பதில் சொல்லலாம். சரி, அதாவது பொதுவாக இது அப்பப்போ ஒவ்வொரு 10-20 வருஷத்துக்கு நடக்கிற விஷயம் தான் நான் கேள்விப்பட்ட வரையில. அந்த வகையில 2005க்கு முன்னாடி இருக்க நோட்டை தடை செய்யணும் அப்படின்னா அதை தடை செஞ்சாங்க அப்படின்னா வந்து அந்த பிளாக் ஃபண்ட்ஸ் எல்லாம் வெளியில வரும். என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி சேர்ந்த பிளாக் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகாம போயிடும். கேஷா வச்சுட்டு இருந்தா கணக்குல இல்லாம பேங்க்ல தான் போய் மாத்தணும். ஸோ அது அதை தடை செய்யறது கூட இருக்கலாம் ஒன்று.
இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா இது ரியல் எஸ்டேட்டுக்கு போகுமா கோல்டுக்கு போகுமா அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இடம் வச்சுட்டு இருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு, இல்ல நான் வந்து 2005க்கு முன்னாடி வந்த நோட்டு நான் கையில வச்சிட்டு இருக்கேன், கேஷா வச்சிட்டு இருக்கேன். நான் இந்த கேஷ் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுத்து இடம் வாங்கினா நீங்க வாங்குவீங்களா? முடியாது. நீங்க வந்த நோட்டை வாங்கி என்ன பண்ண போறீங்க? அகைன் நீங்க பிளாக்ல நீங்க பேங்க்குக்கு எடுத்துட்டு போகணும்னா அந்த பணம் ஒயிட்ல இருக்கணும், ஒயிட்ல தான் எடுத்துட்டு போகணும். சோ ஒயிட்ல இருக்கவங்க ஒயிட்ல ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, பிளாக்ல இருக்கவங்க ரியல் எஸ்டேட்டா இல்ல கோல்ட்ல வாங்கி வீட்டுல வைக்க போறாங்களாங்கிற டாபிக். சோ அதனால இது எந்த வகையில பார்த்தாலும் யூஸ் ஆகாது அந்த பணம். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சிங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.